எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டே திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி. இதில் முதல் 10 3 திருமொழிகள் பார்த்துட்டோம். முதல் திருமொழியில் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். 2வது திருமொழியில் கண்ணன் பிறந்த தினத்தை விமரிசையாக கொண்டாடினா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில். 3வது திருமொழியில் கண்ணனுடைய திருமேனி அழகை எல்லாரையும் பார்க்க சொல்லி யசோதை நம்மளை கூப்பிட்ற மாதிரி ஒரு 20 பாசுரங்கள் நம்ம அனுபவித்தோம், பார்த்தோம். கண்ணனை போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இப்போ அந்த கண்ணனுக்கு தொட்டில் போடுறாளாம். இந்த தொட்டில் திருவிழாவில் என்ன தெரியுமா சொல்கிறார் பெரியாழ்வார்? இது 4வது திருமொழி. கண்ணனுக்கு தாலாட்டு பாடுறாராம். தாலாட்டு மட்டும் இல்லை, அதை எப்படி பாடுறாருனாக்கா எல்லாரும் அந்த கண்ணனுக்கு பரிசு பொருட்கள்லாம் வாங்கினாரா, கிஃப்டெல்லாம் வாங்கினாரா. குழந்தைக்கு தொட்டில் போடுறான்னா எல்லாரும் சும்மா ஒரு வாழா அவளுக்கு முடிஞ்சதை குழந்தைக்கு பரிசு பொருள் வாங்கி வர மாட்டாளா? அது மாதிரி நம்ம கண்ணனுக்கும் எல்லாரும் பரிசு பொருள் வாங்கினாராலாம். யார் யார் என்னென்ன பரிசு எடுத்துன்னு வராங்கிறத இந்த 10 பாசுரங்களை சொல்கிறார். என்னால் முடிந்த சில பாசுரங்களை இதில் நான் அனுபவிக்கலான்னு இருக்கேன். நான் அனுபவித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சொல்கிறேன். இப்போ போகலாமா? முதல் 10 4வது திருமொழி. கண்ணன் தாலாட்டு. மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆனை பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. பிரம்மா என்ன பண்ணுறாராம்? 2 புறத்துலேயும் மாணிக்கம் பதிச்சு நடுவில் வைரத்தை வச்சு ஆதகத்தங்கம், அதாவது அதில் கலப்படமே இருக்காது அந்த தங்கத்தில், அந்த தங்கத்தால் ஒரு தொட்டில் பண்ணி உனக்காக அனுப்பிச்சிருக்கான். 3 அடி மண் கேட்டு வாமனனாய் தோன்றியவனே, இந்த உலகத்தையே அளந்தவனே, நான் உன்னை தாளாட்டுகிறேன் அப்படிங்கிறார். அடுத்த பாசுரம் என்ன தெரியுமா? உடையார் கனமணியோடு ஒன் மாதுளம் போ இடை விரவி கோத்த எழில் தெழுகினோடு விடையேறு காபாலே ஈசன் விடு தந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகம் அளந்தானே தாலேலோ. என்னன்னா, ஈஸ்வரன் காளை வாகனத்தில் ஏறி செல்லும் அந்த ஈஸ்வரனானவர், கபாலீஸ்வரனானவர், உன்னுடைய இடுப்புக்கு பொருத்தமாக இடை சுரிகை அப்படின்னாக்கா அது ஒரு உடை, அதில் நடுவில் பொன் மணிகள்லாம் கோத்தா மாதிரி மாதுளம்பூ கோவையாம். அதாவது மாதுளம்பூ மாதிரி பொன்னாலேயே செஞ்சு இந்த அரைஞான் கயிறு, அரைவதம் சொல்லுவா இல்லையா, அது உனக்கு மாதுளம்பூ மாதிரி பொன்னால் செஞ்ச அந்த அரை வதத்தை உனக்கு அனுப்பிச்சிருக்கார். எல்லா உயிர்களும் உனக்கு அடிமை, நீ அழலாமா? அழுகை நிறுத்துப்பா, அழேல் அழேல், அழுகை நிறுத்து. உலகத்தையே அளந்த நீ பாவனையாவது அழக்கூடாது, நான் உன்னை தாளாட்டுறேன், சமத்தா தூங்கு அப்படிங்கிறார். ஆச்சா, அடுத்த பாசனம் பார்ப்போமா? எந்தம் பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளருக்கு இந்திரந்தானும் எழிலுடை கிண்கினே தந்துவனாய் வென்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ. தலைவனே, என்னுடைய தலைவன். யார் தலைவன்? என்னுடைய தலைவனும் அழகிய எழில் திருமார்வர்க்கு, அழகிய திருமார்பை உடைய உனக்கு இந்திரன் என்ன பண்ணியிருக்கான்?
தாமரை மலர் போன்ற பாதங்களை உடைய உனக்கு பொருத்தமாக ஒரு அழகான சதங்கையை கொடுத்துருக்கான். தந்துட்டு அவன் கூட்டமாக நின்றுட்டு நீ சதங்கை அணிஞ்சின்னு இருக்கே, அதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கானா. எல்லாரையும் கருணையோடு பார்க்கின்ற கமலக்கண்ணா, நான் உன்னை தாளாட்டுகின்றேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இப்போது 4வது பாசுரம். நான் ஒரு சில பாசுரம் சொல்லுவான்னு நினச்சிட்டேன். ஆனால் பெருமாள் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறார் போல இருக்கு. 3 பாசுரம் சொன்னேன். இப்போ அடுத்த பாசுரத்தையும் சொல்ல வைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். குற்றம் இருந்தால் க்ஷமிக்கணும். சங்கின் வலம்புரியும் சேவடி கன்னி கிண்கிணியும், சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும், அங்கை சரிவளையும் நானும் அரை தொடரும், அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தான், செங்கன் கருமுகிலே தாலேலோ, தேவகி சிங்கமே தாலேலோ. இப்போ பிரம்மா தொட்டில் தந்தார், ஈஸ்வரன் மாதுளம்பூ அரைவனம் தந்தார், இந்திரன் சதங்கை தந்தான். இப்போது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறா, சங்கிலியே ரொம்ப வசத்தியான வலம்புரி சங்கு தந்திருக்கா. திருப்பி உன்னுடைய திருவடிகளுக்கு திருப்பி ஒரு சலங்கை தந்திருக்கா. அதுக்கப்புறம் தங்க அரைஞான் கயிறு, அப்புறமா திருமார்பில் அணிய நான் அப்படின்னு நான் இன்னும் ஒரு ஆபரணம் போல இருக்குது. இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கா. சிவந்த திரு கண்களை உடைய கருமேகம் போன்றவனே, நீ இதெல்லாம் பூட்டிக்கோ, தேவகி வயிற்றில் பிறந்த சிங்கமே உன்னை தாளாட்டுகின்றேன் அப்படின்ட்டுன்னு இந்த பாட்டில் தாளாட்டு பாடுறார். பொதுவாக பெரியாழ்வார் தெரியுமா பண்ணியிருக்கார். இதில் தாளாட்டிலேயே அவனுடைய அவதார சிறப்புகளையும் சொல்கிறார். அவனுக்கு யார் யார் என்னென்ன பரிசு, நம்ம ஒரு சாதாரண ஒரு குழந்தைகளை பார்க்க போனால் என்னென்ன பரிசெல்லாம் இருக்குன்னு போவா, உற்றார் சுற்றார் எல்லாம் இல்லையா, அந்த மாதிரி யார் யார் என்னென்ன பரிசுகள் கொண்டு வந்தா அப்படிங்கிறே நமக்கு பட்டியல் போட்டு காமிக்கிறாராம். எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவை என்று அழகிய 50 ஆரமம் கொண்டு வழுவில் கொடையான் வயிற்றிரவனன் தொழுது உவனாய் நின்றான், தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. சிரவணன்னா இங்கே குபேரன், குற்றமற்ற கொலையாளியாம. அப்பேற்பட்ட கொடையாளியான குபேரன் என்ன பண்ணுறான், உன்னுடைய திருமார்புக்கு பொருத்தமாக இருக்குன்னு அழகிய சங்கு, சக்கரம், வில், வாள், கதை, இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருஷ்டி பண்ணாமல் இருக்கிறதுக்கு 50 தாலின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் கட்டுவா திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு. என்னென்ன சங்கு, சக்கரம், வில், வாள், கதை, இதெல்லாம் பொறிச்ச 50 தாலி. அதுக்கப்புறம் ஆரம் என்ன, இதெல்லாம் எடுத்துட்டு தூரத்தில் நின்றுருக்கான். கூப்பிடுவானா மாட்டானா, கூப்பிடுவானா, நம்ம கண்ணனை கிட்ட போய் பார்க்கணும், இதெல்லாம் கொண்டு போய் தரணும்னு உனக்கு அதை பொருந்து வந்துட்டுருக்கான். 50 தாலி பொருந்து வந்துட்டுருக்கான். யார்? குபேரன். அதனால் கண்ணனே, அந்த 50 தாலியை உனக்கு அறிவிக்கும் பொருட்டு அந்த குபேரன் அங்கே இருந்துருக்கான். குற்றமற்ற நீலமணி போன்ற நிறத்தவனே உன்னை தாளாட்டுகின்றேன் அப்படின்னு பெரியாழ்வர் கண்ணனை தாளாட்டுகின்றார். அடுத்த பாசுரங்களில் முடிந்தால் இந்த கண்ணன் தாலாட்டை பாடுகின்ற பாசுரங்களை சொல்லுவோம்னு அந்த பெருமாளை பிரார்த்திக்கிறேன். இப்போதைக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எம்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.